அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்திங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆடனுடைய வாக்குங்க. இனி வருகின்ற காலங்களில் கடகராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேல் இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நண்பர்கள் பொறுத்தவரை உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா புனர், பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுள் எண்ணே கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ராசியில் சுக்கிரனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனே, புதன், கேதுன்னு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டம ஸ்தானத்தில் சனினே, ராகுன்னு, அயன சயன போகஸ்தானத்தில் குருன்னு கிரக நிலைகள் வலம் வரப்போகுது. 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதனும் தைரிய வீர ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 14ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து செவ்வாயும் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 15ஆம் தேதியில் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுது. 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுது. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து புதன் சுகஸ்தானத்துக்கு மாறுது. இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவாகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகுங்க. இந்த கிரக மாற்றமானது சில ராசிகளுக்கு சுப பலனையும் சில ராசிகளுக்கு அசுப பலனையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதன், செவ்வாய், சூரியனு 4 கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றி இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதியில் துலாம் ராசியில் செவ்வாய் பயிற்சி ஆகுதுங்க. 14ஆம் தேதி சிம்ம ராசியில் சுக்கிரனும் பயிற்சியாகி புதனுடன் இணையுது. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாகும். அதன்படி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியில் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகுது. பல்வேறு முக்கிய கிரக மாற்றங்களால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா யோக பலன்கள் அதிகளவு உங்களுக்கு கிடைத்திருங்க. மன அழுத்தங்கள் உண்டாக்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே விட்டுட்டு சென்றீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அசிடிட்டி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் விஷயங்களை நீங்கள் கவனமாக இருங்க. காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு ஏற்படுங்க. அலர்ஜி போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படக்கூடும். மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தாய் வழி, தந்தை வழி உறவு உங்களுக்கு அனுகூலமான பலனை தேடித்தரும். பழைய கடன்கள் செட்டிலாக போகுது. அற்புதமான ஒரு காலம் தாங்க இது. மன அழுத்தம் தீர்வதற்கான வழிகளை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சி உங்களுக்கான வெற்றியை தருங்க. நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொண்டு இருப்பவங்களுக்கு தீர்வது கண்கூடாக நீங்கள் பார்க்க போறீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புன்னு தொடர்பான விஷயங்களை அனுகூலம் ஏற்றத்தை ஏற்படுத்து. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. இதுவரை தடைப்பட்டு கொண்டு இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி படிப்படியாக மாறி உங்களுக்கான நம்பிக்கையும் யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள், வங்கிகளில் கடன் எல்லாம் எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி கிடைத்திடுங்க. வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சமாளிக்கலாம் என்ற தைரியம் உங்களுக்குள்ள பிறந்திடும். செவ்வாய் குருவின் பார்வையால் வருவதால் தொழில் ரீதியான பார்த்தீங்கன்னா முடிவுகளை அனைத்தும் நன்றாக இருக்க போகுது. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் நீங்கிடுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்துடன் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஏற்றமும் நிறைந்த ஒரு அற்புதமான மாதம் தாங்க இது. இந்த மாதத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நிறைந்திருக்கு. காரிய தடை தாமதமாக தான் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்க போகுது. எதிர்ப்புகள் விலக கூடுதுங்க. பொருளாதாரம் உயரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தாமதமான காரியங்கள் வேகமாக பிடிக்கும். மின்கவலை விலகும். அடுத்தவர் விஷயங்களை நீங்கள் தலையிடுவதை தவிர்த்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார போட்டிகள் குறையுங்க. எல்லா துறைகளிலும் உங்களுக்கான லாபம் கிடைத்திடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது. திருமண முயற்சிகள் உங்களுக்கான சாதகமான பலனை தான் தரும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கூட உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மைதான் உங்களுக்கு உண்டாகும்.
பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து நீங்கள் அதற்கான பாராட்டுகளை பெற போகிறீங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படுது. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றிய கவலை இனி விலகிடுங்க. விளையாட்டு போட்டிகளாக சாதகமான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. விடுமுறையில் நீங்கள் மகிழ்ச்சியான பொழுதை போக்கி ஈடுபட போகிறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுதுங்க. அடுத்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து ரொம்பவே மகிழ போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு இடையூறுகள் வரலாம். ஆனாலும் நீங்கள் எடுத்த காரியத்தை எப்படியாவது செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. சுப செலவுகள் ஏற்படுங்க. வேலை காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூட நேரிடலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படக்கூடும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குது. பெரியவருடைய நேசமும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்க போகுது. பழைய வாக்குகளை வசூலித்து முடிப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போகிறாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கிடுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தமும் நீங்குங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க போகிறீங்க. பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கி எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்குங்க. அரசியல்வாதிகள் பொறுத்தவரை கட்சி ரகசியங்களை வெளியிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. தொகுதியில் மதிப்பு கூடிடும். கோஷ்டி பூசலை தாண்டி சாதிக்க போகிறீங்க. கலைத்துறையினரை யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தை இருப்பீங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழடைய போறீங்க. சம்பள பாக்கி பார்த்தீங்கன்னா திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேருங்க. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படுவீங்க. கல்வியில் இருந்த தொய்வு நிலை நீங்கி கல்வியில் முன்னேறி காணப்படுவீங்க. இந்த மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் பொறுத்தவரை உங்களுக்கு உடற்சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படலாங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகளை சாதகமான நிலை காணப்படுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பார்த்த தடை ஏற்பட்டு நீங்கும். பணப்பரப்பு அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி செய்தீங்கன்னா அதற்கான வெற்றி உங்களுக்கு கிடைத்திடுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு மறைந்து குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பெற்றோருடைய வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடந்து முடியும். புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. பழைய வீட்டை பழுது பார்க்க சரியான நேரம் இதுங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் சரியாக பணப்புழக்கம் இருக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு வேண்டி வரும். தூங்கும்போது கவனமாக இருங்க. பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அப்படி போட்டால் பிரச்சனைகளை நீங்கள் நேரிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படுங்க. இதிலும் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் அனைத்து விலகிடும். நண்பர்கள் உறவர்கள் வருகை இருக்க போகுது. பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு வீண் வாக்கு வாதங்களை தவிர்த்து செல்வது நல்லது. கடும் முயற்சிகள் பலனை தரும். செலவு அதிகரிக்கலாம். சாதகமான சூழ்நிலை காணப்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுதுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். வீட்டு சென்ற நண்பர் மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வார். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நண்பர்களில் தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருங்க. பெரியோர்கள் ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்துடும். சிலர் கடன் வாங்கி உடனே திரும்பி கொடுத்துக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு. மனதில் தேவையில்லாத வெளியில் செல்ல முடியாத வேதனை பிரச்சனைகள் வரலாம். நம்ம இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்ற கிரகநிலை பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நவகிரக நாயகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் அருள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நிறைந்திட என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் கோவிலில் சிவனுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடும். நம்ம தினத்தில் பார்த்தீங்கன்னா முன்னிரவு நேரத்தில் நீங்கள் வானில் தோன்றக்கூடிய பூரண சந்திரனை தரிசிப்பது உங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா நேர்மறையான சக்திகளை அதிகரிக்க செய்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் கோவில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க. தினந்தோறும் நீங்கள் தாயாரை வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெற்று செல்வது உங்களுக்கான பல நன்மைகளை உண்டாக்கி தரும். மாதம் ஒரு முறையாவது நீங்கள் கோயில்கள் துறவிகளுக்கு ஏழைகளுக்கோ அரிசி தானம் அளிப்பது உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எத்தகைய துரதிருஷ்டத்தையும் தடுத்திடுங்க.
பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, இந்த ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வேலி இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.